அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஐயையே, என்ன மதினி இது? பரிமளா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏண்டி கொஞ்சம் பேசாம இரு. ஐயோ அக்கா, பரிமளா பேசுற பேச்ச நானும் கேட்டுட்டே தான் வரேன். கிட்ட விட்டு போறேன்னு கிளம்பல செய்றா. அடியே என்னதான் இருந்தாலும் 30 வருஷம் வழிடி. 30 செகண்ட்ல மாறணும்னு சொன்னா மாறுமா? அதுக்காக வீட்டை விட்டு போயிட்டா? மரகதம், அதெல்லாம் சக்கரவர்த்தி அண்ணன் வீட்டை விட்டு போக விட மாட்டாரு. அதுக்காக ஒருத்தரை இழுத்து பிடிச்சு உட்கார வைக்கவும் முடியாதே. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. அது மாதிரி இது மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு பொண்ணு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுல தான் தெளிவா இருப்பா. இது எல்லா பொண்ணுக்கும் ஊறியதா. பரிமளம் மனசு மாறுமா? மரகதம், அண்ணே, நீ வேணா போய் பேசுறியாமா? நானா? அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையா? ஐயோ அண்ணே, நீ வேற. பரிமளம் அவ்வளவு கோபத்துல தீயா பேசிட்டு இருக்கா. இதுல நான் போய் ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான், எனக்கு 2 திட்டு விழுகும். திட்டு தானமா, விழுந்தா விழுகட்டும். விழுந்தா விழுகட்டுமா அண்ணே? இல்லமா, 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சண்டை வளர்ந்துகிட்டே தான் போகும். ஒருத்தருக்கு சண்டை குறையணும்னா அதுல ஒரு ஆள் யாராவது போய் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி பேசணும். அதுக்கு நாங்க யாரும் பேசினா அவங்க எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்களான்னு தெரியாது. அதுக்கு நீயே போய் பேசேமா. அண்ணே, இல்ல நீ என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனமா ஜாலியா அப்படியே சின்ன பிள்ளைத்தனமா பேசுவ. அதுக்கு அண்ணே. இல்லமா, சண்டை பெருசாகாம நீ கொஞ்சம் பாத்துக்கிட்டேனா? வேண்டானே, இந்த விஷ பரிச்சை வேண்டவே வேண்டாம். நான் போய் ஏதாவது பேசி அது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிருச்சுனா? அண்ணே, 30 வருஷம் கழிச்சு பேசிக்கிறாங்க, அவங்களே பேசட்டும். முடியாத பட்சத்துக்கு வேணா நம்ம போலாம். அண்ணே, மரகத சொல்றது சரியாத்தான் தெரியுது. ஏய் ஆமாங்கடா, பேசாம இருங்க. சக்கரவர்த்தி நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? இப்படினாலும் நான் பரிமாளத்துக்கிட்ட பேசுறேன்னு தானே சொன்னா. நீங்களா ஏதாவது ஒரு முடிவு எடுக்காதீங்க. சக்கரவர்த்தி பேசட்டும், பொறுமையா இருக்கலாம். அதையும் மீறி பரிமாளம் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே போய் பேசிக்கலாம். அப்பாடா, ரொம்ப சரியா சொன்னக்கா. சரிக்கா. அத்தாடி, ஒரு நிமிஷத்துல நம்ம அண்ணனேமோ நம்மள பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டுருப்பாரு. நாம போய் பேசாம அவங்களே பேசி சமாதானம் ஆயிட்டா நல்லா இருக்கும். எங்க வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்றா. கொஞ்சம் பொறுத்து பேசுறத கேட்டுட்டு தான் போவேன். ஐயோ பரிமளம், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வீட்டை விட்டு போறேன்னு நீ பாரு. நீ ஒண்ணு எங்கேயும் போக வேண்டாம். நானே இந்த வீட்டுல கெஸ்டா தான் தங்கி இருக்கேன். ப்ளீஸ் 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. அதுக்குள்ள என்ன பேசணுமா நான் பேசிட்டு கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் நான் மூஞ்சிலே முழிக்கல. இந்த வீட்டுல 1 வாரம் என்ன 1 மாசம் இல்ல வருஷம் ஃபுல்லா கூட இரு. நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஒன்ன கூட எங்கேயும் பார்க்கல. போதுமா? இப்ப என்ன பேசணும் சொல்லு. என்ன பேசணுங்கிற? நமக்குள்ள என்ன இருக்கு பேச? நிறைய இருக்கு பரிமளம். முத நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றியா? நீ தானே பேசணும்னு சொன்ன. என்ன பேசணுமா பேசிட்டு போ. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. பரிமளம், நான் கேக்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்ன கேட்க போற? பரிமளம், இந்த 30 வருஷமும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தியா? அது இல்ல. பரிமளம், போய் சொல்லாத. எனக்கு எல்லாம் புரிஞ்சது. என்ன ரொம்ப லேட்டா புரிஞ்சிருச்சு. ஏன் பரிமளம், எனக்காக தான் அப்பா அம்மா யாருமே வேண்டான்னு இந்த ஆசிரமத்திலே காத்துக்கிட்டு இருந்தியா? அழுதுறாத பரிமளம், அழுதுறாத. என்ன கேள்வி கேட்டாலும் அழுக கூடாது. அழுகாம பதில் சொல்லு. அழுதுட்டா நம்ம மனசுல உள்ள எல்லாமே வெளியே வந்துரும். பரிமளம், அழுதுறாத. சொல்லு பரிமளம். அப்படியா? ஒண்ணு இல்ல. யார் சொன்னா? பாரு, நீ தேவையில்லாதத பேசிட்டு இருக்க. நான் தேவையில்லாதத பேசுறேனா? பரிமளம், என்ன மன்னிச்சிடு. எனக்கு இது எதுவுமே புரியல பரிமளம். என் மகன் அவனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேனே தவிர நீ சொன்ன வார்த்தையை மறந்துட்டேன். உன்னை மறந்துட்டேன். மறந்துட்டேல. இதுக்காக தான் இனி உன்னை பார்க்கவே கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முட்டாளா இருந்துட்டேன். ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இனி இல்ல, அழுகாத பரிமளம், அழுதுறாத. பரிமளம், நான் உன்னை மறந்தது தப்புதான். எனக்கு புரியல பரிமளம். எனக்கே தெரியும்ல, நீ என்ன பார்க்க வரும்போது ராம் கை குழந்தையா இருந்தான். அதை விட என்னோட ஜாப் வேற. குழந்தையவும் பார்த்துட்டு என்னோட வேலையவும் பார்த்துட்டு வாழ்க்கையில எல்லாம் என் மகனுக்காக தானே ஓடி என்னைய மறந்துட்டேன். என்னைய நீ நினைச்சிட்டு இருக்கேங்கிறதையும் மறந்துட்டேன். தப்புதான் பரிமளம், தப்புதான். நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னாலும் கொடு, மனசார ஏத்துக்கிறேன். நான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லாத. எனக்கு உன்னை பழைய பரிமளமா பார்க்கணும்னு ஆசை. என்ன பரிமளம், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. ஏதாவது பேசு, சொல்லு. இல்ல திட்டவாது செய் பரிமளம். திட்டவா? திட்ட என்ன இருக்கு? அதுவும் நீ யாரு? சாரி, நீங்க யாரு? உங்களை நான் எதுக்காக திட்டணும்? அப்புறம் நீங்க சொல்ற எல்லாமே தப்பு. நான் எதுக்காக
என்னை பத்தி யோசிக்காத ஒருத்தருக்காக எல்லாத்தையும், என் அப்பா அம்மா என் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? அப்படி நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். நான் ஒண்ணு யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அந்த ஆசிரமத்துலன்னு சொல்லி ஆசிரமத்துல வாழ்ந்து வந்தேன், அவ்வளவுதான். அப்படி நான் ஆசிரமத்துல இருந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்ல. கேட்டுக்கிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்கன்னா கிளம்பலாம். பரிமளம், நான் பேசுறத பேசிட்டேன். இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். சரத்துக்காக, சரத் ரொம்ப ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் இங்க தங்குறதுக்கு நான் சம்மதம் சொன்னேன். அதை விட அபிக்குட்டி என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா? அவளை பாத்துக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மறந்தா அபிக்குட்டியே நான் பாக்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உங்க முகத்தை பார்க்கவோ உங்ககிட்ட பேசவோ எனக்கு பிடிக்கல. ஒரு வாரம் 10 நாள் இங்க இருந்து எல்லாருக்கூடயும் பேச வைக்க, அபிக்குட்டிய பார்க்க, ஆதவனை பார்க்க, எனக்கு இதுவே என் மனசு மாற்றத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்புறீங்களா? ப்ளீஸ் கிளம்புங்கன்னு சொன்னேன். கிளம்புறேன் பரிமளம், கிளம்புறேன். நான் என்ன பேசினாலும் உன் மனசுல உள்ளது வராதுல. என் மனசுல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மனசுல ஏகப்பட்ட ஏக்கம், கவலை எல்லாமே இருக்கு. ஹலோ, உங்களுக்கு என்ன தெரியும்? வலிய கொடுத்தவன் தான். எனக்கு தெரியாது எப்படி வலிக்கும்னு. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு எந்த வலியும் கொடுக்கல. என்னோட சூழ்நிலை எல்லாமே என்ன பொறுத்து மட்டும்தான். இதுக்கும் எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. புரியுதா இல்லையா? புரியுது பரிமளம். ஏன் பரிமளம், எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிதான் என்ன பார்த்ததுமே இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சியா? அது வந்து சொல்லு, இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சியா? இங்க பாரு, உங்களுக்காக நான் ஒன்னும் ஊரை விட்டு போகணும்னு நினைக்கல. என் சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக நான் கிளம்புனேன். பரிமளம், நீ பொய் சொல்றேங்கிறது நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க, இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? ஓ சக்கரவர்த்தி. ஹலோ ஹலோ, போதும் நிறுத்துறீங்களா? காலேஜ்ல 2 பேரும் ஒன்னா படிச்சோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் திரும்ப 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 சொல்லிட்டேன். கிளம்பலாம். கிளம்புறேன். நான் கிளம்புறதா உனக்கு சந்தோஷம்னா நான் கிளம்புறேன். ஆனா இன்னொரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் மட்டும் சொல்லிடுறியா? என்னால இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. நீ பதில் சொல்லாம நான் இங்க இருந்து போக முடியாது. ஹலோ, பதில் சொல்லு, இங்க இருந்து கிளம்புறேன். இங்க பாரு சக்கரவர்த்தி, பாத்துட்டு தான் இருக்க. இப்பாரு, என் மேல தப்புதான். நீ எந்த நோக்கத்தோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்காம இன்னைக்கு உன்னை முழுசா பேச கூட விடாம உன்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்ட. அடுத்து என்னால உன்னை நினைக்க முடியல. காரணம் என் பையன். நான் திரும்ப ஒருக்க நீ வந்திருக்கலாம், உன் மனசுல உள்ளதை என்கிட்ட சொல்லிருக்கலாம். எதையுமே சொல்லாம இல்ல ஒரு கால் கூட பண்ணிருக்கலாம். சொல்லு, இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணியா? எதுவுமே இல்லாம நான் வருவேன்னு சொல்லி 30 வருஷமா உட்கார்ந்துகிட்டு இருந்தேனா? எனக்கு எப்படி தெரியும்? ஒன்னால ஒரு பொண்ணோட பழி பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன். சக்கரவர்த்தி. கண்டிப்பா இந்த பாவம்லாம் என்ன சும்மாவே விடாது. இதனால நான் ரொம்ப கஷ்டப்படதான் போறேன். அவ்வளவுதான். இனி என்ன இருக்கு என் வாழ்க்கையில? நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா எனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு. அதுவும் ரொம்ப கொடூரமா. சக்கரவர்த்தி, போது நிறுத்து. என்ன பத்தி நான் பேசிக்கிறேன், நொந்துக்கிறேன். உனக்கு என்ன செய்யுது? கண்டிப்பா கடவுள் எனக்கு கொடூரமான தண்டனை கொடுப்பாரு. ஒரே இதெல்லாம் நான் போட்டு பொசுக்குன்னு போக மாட்டேன். இத்தனை வருஷம் படுக்கையா இருந்து நான் கஷ்டப்பட்டு. சக்கரவர்த்தி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா என்ன பத்தி நான் வந்துக்கிறேன். இதனால உனக்கு என்ன ஆக போகுது? ஒரு பொண்ணோட பாவம் எவ்வளவு பொல்லாதது தெரியுமா? அப்படிப்பட்ட பாவம் பண்ணனா எல்லாம் இருப்பேன்னு நினைக்கிற? நான் கண்டிப்பா நாசமாத்தான். ஐயோ, இதுக்கு மேல பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? நான் செஞ்ச பாவத்துக்கு நான் பேசிதான் ஆகணும். மத்தவங்க எல்லாரும் என்ன மன்னிக்கலாம், ஆனா அந்த கடவுள் மன்னிக்கணுமே. கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டாரு. போதும் சக்கரவர்த்தி, இதுக்கு மேல பேசுன கண்டிப்பா அடிச்சிருவேன். கண்டிப்பா அடிச்சிருவேன். என்ன அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட? நீ பேசுறதெல்லாம் பேசுவேன், நான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? சக்கரவர்த்தி, உன்கிட்ட தான் பேசுறேன். கேக்குது, என்கிட்ட தான் பேசுறேன்னு கேக்குது. தயவு செஞ்சு இப்படி பேசாத. நீ நல்லா இருக்கீங்கிறதா எனக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசினா என்னால முடியாது. பரிமளம், ஏண்டா ஏன் என்ன மறந்த? பரிமளம், நான் கடைசியா உன்னை பார்த்துட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? சொல்லு, என்ன சொல்லிட்டு போன? என்ன தேடி நீயே வருவேன்னு. அதுலயே நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? உன்னையவும் உன் குழந்தையவும் நம்ம இல்ல உன் குழந்தை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் என் அப்பா அம்மா எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு வந்த. ஆனா வந்த நிமிஷத்துல உனக்கு என்ன கல்யாணமா, எப்ப கல்யாணம், இதுக்காக வந்திருக்க, ஏன் வந்திருக்கேன்னு கேள்வி கேட்டதோ. பரிமளம், நீ ஆமா கல்யாணம் எனக்கு ஃபாரின் மாப்பிள்ளைன்னு சொன்னதோ நானா சொல்லல, நீ கேட்ட கேள்வியில சொல்ல வச்ச.
தப்புதான், அது எல்லாமே எனக்கு புரியுது. நான் இனி என்ன பண்ணட்டும் சொல்லு. அப்பா அம்மா அவன் தான் வேணும்னா இனி எங்க பார்க்கவே வராதன்னு உன்னை இப்பவே தலைமுழுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உன்னை பார்க்க வந்தப்போ நீ இனி என்ன பார்க்கவே வராதன்னு சொல்லி அனுப்பிட்ட. நான் என்ன பண்ணட்டும்? உன் மேல பாசம் வச்சது தப்பா? சக்கரவர்த்தி, நீ அபிய லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு உங்க கல்யாணம், அடுத்து உனக்கு குழந்தை, எல்லாமே எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. ஆனாலும் அப்பவும் ஒன்ன நான் மறக்கல. கல்யாணமே வேண்டாம், கடைசி வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா அபியோட மரணம், அப்ப கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. அவ இல்லாம நீ கவலைப்படுவ, நீ எப்படி பழையபடி இருப்பேன்னு உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கப்புறம் மனசு கேட்காமதான் நீ என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஆனா உன் குழந்தைக்கு அம்மாவா இல்லாட்டி ஆயம்மா வேலை பார்த்துட்டு கூட இருந்துடலாம் தான் வந்தேன். ஆனா நீ உன் வீட்டு வாசல கூட என்ன மிதிக்க விடல. அப்ப எனக்கு புரியல. ஆனா இப்ப 30 வருஷமா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் பாத்தியா, அப்பதான் புரிஞ்சது உன் மனசுல நான் எந்த லெவல்ல இருந்திருக்கேன்னு. இருந்தாலும் என் காதல் உண்மையானது, என் அன்பு பாசம் உண்மையானதுன்னு ஆரம்பத்துல நம்ம நினைச்ச மாதிரி உன்னை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துடலாம்னு நினைச்சா திடீர்னு என் கண் முன்ன வந்து நின்னு பரிமளம் தானேன்னு ஒரு கேள்வி கேட்ட பாத்தியா. அந்த நிமிஷம் செத்துட்டேன் சக்கரவர்த்தி. பரிமளம், அந்த நிமிஷம் செத்துட்டேன். என்னை பார்த்ததும் பரிமளம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தா கூட மனசு இவ்வளவு உழைச்சிருக்காது. ஆனா நீ கேட்ட கேள்வி இனி உன்னை பார்க்கவே கூடாதுன்னு தோணிருச்சு. மன்னிச்சிரு பரிமளம். எல்லா தப்பும் பண்ணிட்டேன், எல்லா தப்புக்கும் காரணமா இருந்துட்டேன். அதை விட ஒண்ணு பரிமளம், மன்னிச்சிரு பரிமளம். இந்த மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதை இல்ல. இருந்தாலும் ப்ளீஸ் பரிமளம், என்ன மன்னிச்சிடு. உன்னை மன்னிக்க நான் யாரு சொல்லுனா யாரு? தேவையில்லாம மனசுல ஆசை வளர்த்ததுன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதுன்னா, உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சதுன்னா, இதுல ஒன்ன மன்னிக்க என்ன இருக்கு? பரிமளம், இல்ல தப்புக்கும் காரணம் நான் தான். ஒரு பொண்ணு இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? அதுவும் 30 வருஷத்துக்கு முன்ன புரிஞ்சுக்காத முட்டாள நான் இருந்துட்டேன். பரிமளம், அழாதமா, கஷ்டமா இருக்கு. அப்ப அபி போன சோகத்துல என்னால எதையுமே யோசிக்க முடியல. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது நீ யோசிக்கிறது சரிதான், நீ பண்ணது கூட சரிதான். இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உடனே மறக்க முடியுமா என்ன? சரி விடு, ஏதோ எப்படியோ போயிடுச்சு. உண்மைன்னு அழக்கூடாது. அழுதுட்டா எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ பேசி என்ன அழ வச்சுட்ட, எல்லாத்தையும் பேச வச்சுட்ட. சக்கரவர்த்தி ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. பரிமளம், இங்க இருந்து போயிடு, இல்லைனா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். பரிமளம், என்ன சொல்ற? இங்க பாரு, இத்தனை வருஷம் உன்னை விட்டுட்ட, இனி உன்னை விட மாட்டேன் பரிமளம். ஏய், என்ன பேசுற? பேசுனா என்ன? இதுக்கு மேலே உன்னை தனியா விட்டேன்னா நான் மனசனே கிடையாது. நான் சொன்ன மாதிரி எனக்கு பாவம் மன்னிப்பே இருக்காது. சக்கரவர்த்தி, இங்க பாரு, என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துடு. நம்ம வீடா? எது நம்ம வீடு? நான் வாழ்ற வீடு. வந்துரு பரிமளம். நீ, நான், என் பையன், இல்ல நம்ம பையன், நம்ம மருமக, நம்ம பேத்தி, இனி நமக்கான ஒரு வாழ்க்கைய வாழலாம். ஏய் லூசா நீ? என்ன பேசுற? நான் எல்லாம் சரியா தான் பேசுறேன். நீ பாரு, பேசாம இங்க இருந்து கிளம்பிடு. நீ இப்படி பேசுறது கேட்க எனக்கு கோபம் வருது. எனக்கு பிடிக்கல, போ. பிடிக்கலனா? என்ன பேசுற? என்ன இப்பதான் நம்ம 2 பேத்துக்கு வயசு நினைப்பா? இதெல்லாம் வாழ்ந்து முடிக்கிற வயசு ஆயிடுச்சு. இனி இருக்கிற வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். இப்படி இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே வா. இப்படியாவது நான் வாழ்ந்துட்டு போறேன். உனக்கு என்ன? இப்போ உனக்கு தான் ஒரு குடும்பம் இருக்குல்ல, ஓ மகன், ஓ மருமக, ஓ பேத்தி. இதை தவிர்த்து உனக்கு என்ன வேணும்? நீ போய் சந்தோஷமா இரு. இனி அதுல இல்ல என் சந்தோஷம். உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறதுல இருக்கு என் சந்தோஷம். என் பரிமளத்தை சந்தோஷமா பாத்துக்கிறதுல என்னோட முழுமையான சந்தோஷம் இருக்கு. சக்கரவர்த்தி, முட்டாள்தனமா பேசாத. நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். வா, ஏன் கூட வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இனி உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன். தனியா ஒரு நிமிஷம் இல்ல ஒரு செகண்ட் கூட இருக்க விட மாட்டேன். 30 வருஷமா உன் வாழ்க்கையே போச்சு. இந்த மொத்த வாழ்க்கையை என்னால திருப்பி கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் இருக்கிற வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில நான் முழுசா திருப்தியா வாழ்ந்துட்டேன்னு உன்னை நினைக்க வைப்பேன் பரிமளம். என் கையப்படி, ஏன் கூட வா. ஐயோ, நீ இப்படி பேச எனக்கு கோபம் வருது. ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்டு போ. பரிமளம், இவ்வளவு தூரம் பேசியோ என்ன நீ பேசுற? இந்த வயசுல போய் இதெல்லாம் பேசி
இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. மதிக்கிறது என்ன, என்னெல்லாம் ஒரு மனசியா கூட பார்க்க மாட்டாங்க. யாரு பார்க்கணும் இருக்கு, யாரு மதிக்கணும் இருக்கு. இது நம்ம வாழ்க்கை. நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். அடுத்தவங்களுக்காக நாம இல்ல. ஓ அப்படியா? ஏன் சக்கரவர்த்தி, உன்னை தேடி வந்தப்போ அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா பார்த்தா தப்பாயிடும், உன் வாழ்க்கையே போயிடும், நீ இங்க இருந்து போயிடு, இனி இந்த பக்கமே வராதன்னு நான் கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறைய வெளியே தள்ளி விட்ட. அப்பவும் நீ பார்த்தது அந்த 4 பேரு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தானே. இப்ப என்ன புதுசா சொல்ற? ஐயோ பரிமளம், அப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியல. உன் மனசுல நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியல, புரியல. அது மாதிரி அப்போ 30 வருஷத்துக்கு முன்ன நம்ம நிலைமையில யோசித்து பாரு. ஒரு சின்ன விஷயம்னால எந்த அளவுக்கு பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கும் தெரியும். நான் அப்ப நினைச்சது உன்னோட லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா நானே பிரச்சனையா வருவேன்னு எதிர்பார்க்கல பரிமளம். பரிமளம் ப்ளீஸ், பழசெல்லாம் விடு. இப்போ நம்ம புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இப்பதான் நீயும் நானும் காலேஜ் முடிச்சிருக்கோம்னு நினைச்சுக்கலாம். ஏய் முட்டாள்தனமா பேசாத பரிமளம், நான் சொல்றத. சக்கரவர்த்தி, நான் சொல்றத நீ முத கேளு. இதுக்கு மேல என்னால முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன தெரியுமா? சொல்லு. இப்பவாது என் மனச புரிஞ்சுக்கிட்டு எனக்காக தான் 30 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தியான்னு கேட்டியே. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் லைஃபுக்கு செட் ஆகாது. இது நாம இனிமேல் வாழ்றோம்னு சொல்றது பரிமளம், இது ஒன்னும் சினிமாவோ சீரியலோ கிடையாது. நிஜ வாழ்க்கை. நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசாத. ஏன் யோசிக்க முடியாது? முடியாது. ஏன் கேக்குறேன்? சக்கரவர்த்தி, முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா முடியாது. என்ன தயவு செஞ்சு வற்புறுத்தாத. இனி என் லைஃப் அப்படியே போகட்டும். நான் இனி என் கண் முன்ன வராது சக்கரவர்த்தி. என் மனசுல எப்போ உன்னை நினைச்சாலும் அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அந்த காலேஜ் லைஃப், நீ என்கிட்ட எப்பயாவது வந்து பேசுறது, நான் உன்கிட்ட வம்பு பண்றது, இதெல்லாம் அப்படியே கண் முன்ன வரும். நான் உன்னை பார்த்தா என்னோட சந்தோஷம் எல்லாம் போய் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த கஷ்டத்தை நான் சரி பண்றேன்னு சொல்ற. பிராக்டிகலா யோசி சக்கரவர்த்தி. சும்மா நீயா ஏதாவது பேசணும்னு பேசாத. வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டாம். இங்க இருந்து கிளம்பு. இல்ல நீ இங்கதான் இருப்பேனா தாராளமா இரு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரத்துக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் சரத்துட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிக்கிறேன். பரிமளம், என்னோட முடிவு இதான். என் மனசெல்லாம் டக்குன்னு மாத்திக்க முடியாது. இதான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லி நான் 30 வருஷமா வாழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாழ்க்கையே எனக்கு போதும். மனசுக்குள்ள கற்பனையா வாழ்ந்தத உண்மையா அதை வாழ்ற அளவுக்கு என்னால முடியாது. அது எப்பவும் முடியாது. ஐயோ பரிமளம், போயிடு. இல்லாட்டி என்ன போக விடு. என்னக்கா பரிமளத்தோட முடிவு? என்னதான் அவளோட முடிவு கஷ்டமா இருந்தாலும், ஆனா அவ பேசுறது ரொம்ப ரொம்ப நியாயமா தான் இருக்கு. ஆமா வைஷு, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா. அவ பேச்சிலே அதெல்லாம் தெரியுது. இனியும் போய் நம்ம வலுக்கட்டாயமா உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ சக்கரவர்த்தி அண்ணன் வீட்டுல இருன்னு சொன்னா கூட அவளால சந்தோஷமா இருக்க முடியாது. மனசார விருப்பப்பட்டு அவளா அவ வாழ்க்கைய அவ மனச மாத்தணும். இனி எங்க மாத்த போறோம்? அவ மனசு மாறுங்கிற நம்பிக்கையே இல்ல. ஆமா, இவ்வளவு நாளும் பரிமளம் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இப்ப இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு இனி காலம் ஃபுல்லா சக்கரவர்த்தியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதான். ஆமாலக்கா, இதை நான் யோசிக்கவே இல்ல. பரிமளம் மட்டும் இல்ல, இனி சக்கரவர்த்திக்கும் கஷ்டம் தான். பரிமளம் முடிவு தப்புதான். ஆனா அவ மனசையும் யோசிக்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல. ரத்னம், யாரும் எதுவும் பேச வேண்டாம். நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறவங்க என்ன வேணாலும் பேசலாம். நான் கஷ்டத்தை வழிய அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை புரியும். அதனால பரிமள இடத்துல இருந்து பாக்கும்போது அவளோட முடிவு சரிதான். 30 வருஷமா ஒரே மனநிலையில இருந்துட்டு இப்ப டக்குன்னு இந்த வயசுல மாறுன்னு சொன்னா மனசு மாறுமா என்ன? பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் பரிமள மனசு மாறினா நல்லதுதான். பாப்போம் மதினி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி வாங்க, நாம போய் அவரார் வேலையை பாப்போம். நம்ம இங்கேதான் நின்னுகிட்டு இருக்கோம், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா பரிமளம் அடுத்து நம்ம கிட்ட பேசுறதுக்கே தயங்குவா. அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா சந்தோஷங்கிற எண்ணத்துலதான் நாம எல்லாம் நின்னோம். சரி வாங்க, அவரார் வேலையை பாப்போம். சக்கரவர்த்தி, நீ சொன்னபடி நான் கிளம்புறேன். இனி உன்னை பார்க்கவோ இல்ல இந்த வீட்டுக்கோ வரமாட்டேன். உன்னோட மனசும் எனக்கு புரியுது. இத்தனை வருஷம் பேசாம இருந்து கஷ்டப்படுத்தின, இனி பேசி கஷ்டப்படுத்த விரும்பல. பரிமளம், எத்தனை நாளும் இந்த வீட்டுல இரு. இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. முத நீங்க சந்தோஷமா இருந்தேனா அதை விட சரத்துக்கு எதுவுமே சந்தோஷம் இல்ல. அதனால தயங்காத. இனி உன்னை பார்க்க நான் இங்க வரமாட்டேன். போயிட்டு வரேன். இல்ல போறேன் பரிமளம். நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவாகுதே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா.
வேண்டாம். சாரி. இதெல்லாம் உனக்கு தெரியாமலே இருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்ப. ஆனா தெரிஞ்சு உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சக்கரவர்த்தி, உன் பையன் எங்க இருக்கான்? எப்படி இருக்கான்? உனக்கு பேத்தி பிறந்திருக்குன்னு சொன்ன. பேத்தி பேர் என்ன? எல்லாருமே அங்க வீட்டுல தான் இருக்காங்களா? இல்ல ராம். உன் மகன் கிட்ட எல்லாம் என்ன பத்தி எதுவும் சொல்லிக்காத. இதெல்லாம் தெரிஞ்சா அவன் என்ன நினைப்பானோங்கிறத விட எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. அதனால ப்ளீஸ் சக்கரவர்த்தி, எதுவுமே உன் மகன்கிட்டயோ மருமக கிட்டயே சொல்லிக்காத. இல்ல அத்து. ராம் சிவானி தான் என் மகன் மருமகன் தெரிஞ்சா அவங்கள விட்டு விலகி இருக்கணும்னு நினைப்பா. தெரியாதது தெரியாமையே போகட்டும். சக்கரவர்த்தி என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. சரி, நீ கிளம்பு. கையெடு முத. இதோ கிளம்புறேன்.